ஸோ ஃபார் 100 வரைக்குமே அது கீவேர்டை நாங்கள் கன்சிடர் பண்ணுறது. ஸோ சர்ச் பிளேஸ் அப்படின்றது எல்லாமே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ரேங்க் ஆகிற ஒரு வேர்ட். ஓகே, 100 தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனிபடி கேன் ரேங்க் திஸ் கீவேர்ட். ஓகேங்களா, பட் 100லேருந்து நீங்கள் 1000க்குள்ளே இருக்குது அப்படின்னா அப்போ தட் இஸ் ட்ரைங் டு பிகம் அ கீவேர்ட். ஓகே, அப்போ தான் டிஃபிகல்ட்டி ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. 100லேருந்து 100க்குள்ளே வந்தாவே தான் உங்களுக்கு காம்படிஷன் இருக்கும். 0லேருந்து 100 இருக்குது அப்படின்னா தட் ப்ராடக்ட் அது ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்கும். அது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். அது யாரும் சர்ச் பண்ண போதில்லை. வருஷத்துக்கு 10 தான் 15 நடக்குது அப்படின்னா அதுக்கு யாரும் பண்ணியிருக்க போகிறது கிடையாது. நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க அப்படியே பண்ணாலும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து அந்த பேஜை பப்ளிஷ் பண்ணி ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே நீங்கள் வந்து அந்த பொசிஷன்ஸ் அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ அது நீங்கள் ஒர்க் பண்ண மாதிரியே இருக்காது. ஓகேங்களா, அதுவே வால்யூம் பேசிஸில் நம்ம ஒரு 10,000லேருந்து ஒரு 1,00,000 இருக்கிற வால்யூம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக அது 2 இயர்ஸ் ஆகும். ஏதாச்சும் ஒரு கிளாசிஃபைட்ஸ் வெப்சைட்ஸ் வந்துட்டாங்க, இப்போ ஜஸ்டைலோ சுலேக்கோவோ இல்லைனா OLXோ இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அது ரேங்கே ஆகாது. ஓகே, இப்போ அந்த பொசிஷனில் நம்மளால் ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு வந்து அஷ்யூரிட்டியாக தர முடியும்னு சொல்ல முடியுமான்னா முடியவே முடியாது. ஈவன் தே ஹேவ் ஒரு 10 லட்ச ரூபா மாதம் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது பண்ண முடியாது. நம்ம இப்போ பிளாக் சப்மிஷன்லாம் பண்ணுறோம் இல்லையா PR ரிலீஸில். ஸோ ஒவ்வொரு லைக் PR சப்மிஷன்ஸ்க்கும் நம்ம பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 20,000 to 25,000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு வெப்சைட்டில் நம்மளுக்கு ஒரு பேக்லிங்க் கொடுக்க. நம்ம சும்மாலாம் உட்காந்து ஃப்ரீ சைஸ்லாம் பேக்லிங்க் பண்ணுறது இல்லை. இட்ஸ் ஆல் பெய்டு. நம்ம பே பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு பேக்லிங்க் கிடைக்கும். 2 ஃபாலோவில் லிங்க் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் பேலாம் பண்ண தேவை. உங்களுக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். இப்போ நான் ஹாப்பினஸ்லேருந்து சிம்பிளிஃபைட் E-Learning கொடுக்க நான் யாருக்கிட்ட பர்மிஷன் கேட்க தேவை. பட் ரெண்டுமே வேறு. இப்போ நான் லிங்க் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா என்னோட வெப்சைட்டுக்கு ஸ்பாம் ஸ்கோர் தான் இருக்கும். ஓகே, இல்லைனா இட் இஸ் கம்ப்ளீட்லி ரெலவெண்ட்டே கிடையாது. ஓகேங்களா, இப்போ விக்கிபீடியாவிலே போய்ட்டு நான் ஒரு லிங்க் எடுக்கிறேன், எனக்கு நான் வந்து இங்கேருந்து அனுப்ப போகிறேன், ஒரு இன்பவுண்ட் லிங்கோ அவுட்பவுண்ட் லிங்கோ கொடுக்க போகிறேன் அப்படின்னா போத் த திங்ஸ் ஆர் டாக்கிங் த சேம் டாபிக். ஓகேங்களா, ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வெப்சைட்டுக்கு நான் பேக்லிங்காக ஒன்று கிரியேட் பண்ணேன் அப்படின்னா இட் இஸ் மடமட்டு ஸ்பாம் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிரும். உங்கள் கீவேர்டுக்கான ரேங்கிங் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கான்சியஸாக பண்ண வேண்டியிருக்கு ஒவ்வொரு லிங்க் நம்ம கிரியேட் பண்ணும்போதும்.